வணக்கம். உங்கள் விக்கிராஜ். நாளைக்கு பாண்டிச்சேரியில டிவிகே தலைவர் விஜய் அவர்களால ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்த போறாங்க. அந்த பொதுக்கூட்டத்துல சில நிபந்தனைகள்லாம் வச்சிருக்காங்க. அந்த நிபந்தனைகள்லாம் என்னன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. இந்த நிபந்தனைகளுக்கு ஒரே ஒரு காரணம், நம்ம தமிழ்நாட்டுல கரூர் இஷ்யூனால மட்டும்தாங்க சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான நிபந்தனைகள்லாம் இதுல இருக்கு. குறிப்பா சொல்ல போனா விஜய் அவர்கள் காலையில 10:30 மணில இருந்து மதியம் 12:30 மணி வரைக்கும் தான் அந்த பொதுக்கூட்டத்துல பங்கு பெறணும். அதுக்குள்ளேயே முடிச்சிடணும். இதுல என்ன நிபந்தனைகள்னு பாத்தீங்கன்னா, மாணவர்கள் எல்லாருமே பாண்டிச்சேரியில இருக்கிற எல்லா மாணவர்களும் பள்ளிக்கு சென்ற பிறகுதான் விஜய் அவர்கள் வரணுமா. அதுவும் இல்லாம 12:30 மணிக்குள்ள முடிச்சிடணுமா. மாணவர்கள் எல்லாருமே பள்ளியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயே இந்த கூட்டத்தையே முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குறிப்பா 5000 பேருக்கு மட்டும்தான் இதுல அனுமதி இருக்கான். அந்த கியூஆர் கோடு இருக்கு பாத்தீங்களா, ஸ்கேனரு, அது கொண்டு வரவங்களுக்கு மட்டும் தான், அதுல பாஸா கொண்டு வரவங்களுக்கு மட்டும் தான் அனுமதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தை சேர்ந்த யாருக்குமே அனுமதி கிடையாதாங்க. அதாவது பாண்டிச்சேரியில இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் தான் அனுமதியா. நம்ம மக்கள் எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பாங்க, எப்பா நம்ம விஜய் போய் பார்க்க போலாம், பாண்டிச்சேரினால என்ன ஸ்பெஷல்னு தெரியும், அங்க போயிட்டு விஜய் அவர்களை பார்த்துட்டு வேற மாதிரி இருந்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. சில நெருக்கடியானது என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க நடக்குது பாத்தீங்களா மைதானம், அந்த மைதானத்துக்கு பின்புறமே அங்க பார்க்கிங் வசதி எல்லாம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாண்டியன் இருக்கு பாத்தீங்களா, அங்க பார்க்கிங் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் தான் பார்க்கிங்க பைக்கா இருக்கட்டும் காரா இருக்கட்டும் அந்த இடத்துல மட்டும் தான் அவங்க அலகேட் பண்ணிருக்காங்களா. அது மட்டும் இல்லாம ஆம்புலன்ஸ் வசதி, குடிநீர் வசதி, அப்புறம் கழிப்பறை வசதி, இது எல்லாமே டிவிகேவோட தலைமையில தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்க இருக்கிற டிஐஜி என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, தமிழகத்தோட உதவியை நாடி இருக்காரு, இது சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ஒன்னே ஒண்ணுதாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா கரூர் இஷ்யூக்கு அப்புறம் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் தான் இதுல பங்கு பெறணும் அப்படின்றது உண்மையாவே நல்லது. குழந்தைகள், அப்புறம் கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள் யாருக்குமே இதுல சுத்தமா அனுமதியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே டீசென்டா நடக்க போகுது அப்படின்ற மாதிரியே பேசியிருக்காங்க. போக இருக்க சிபிஐ, அதாவது கரூர் இஷ்யூக்காக சிபிஐ தீவிரமா விசாரணையில ஈடுபட்டு இருக்காங்க. இந்த விசாரணையில யார் யார் சிக்க போறாங்க அப்படின்றது எலெக்ஷனுக்கு முன்னாடியே இதை வெளியிடணும் அப்படின்ற மாதிரி தான் திட்டவட்டமா நடந்துட்டு இருக்குன்னே சொல்றாங்க. இந்த திட்டவட்டத்துல குறிப்பா சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் அவர்களை நேற்று விசாரணைக்கு அழைச்சி பேசியிருக்காங்க. இந்த விசாரணைகளை நிறைய அவர்கிட்ட சில வாக்குமூலம் எல்லாம் வாங்கியிருக்காங்க. டிவிகே நிர்வாகிகள் இருக்காங்களா, அவர் கூட ஒரு 5 நிர்வாகிகளையும் வச்சு சில வாக்குமூலத்தையும் வாங்கியிருக்காங்க. இதுல மிகவும் முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே இதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போக இருக்க தருமபுரி மாவட்டத்துல நேத்து டிவிகே செஞ்ச சம்பவம் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வருது. தருமபுரி மாவட்டத்துல பாலக்காடுல ஒரு தனியார் பார் ஒண்ணு திறக்கிறாங்க. அந்த பாரை எதிர்த்து டிவிகே அவர்கள் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இந்த போராட்டமானது உண்மையாவே பேசப்பட்டு வந்தது எல்லாராலையும். அப்பா பரவாயில்லப்பா, பாரை எதிர்த்து எல்லாருமே போராடுறாங்க, அதுவும் டிவிகே எஸ்பெஷலி போராடுறாங்க, உண்மையாவே வேற லெவலு அப்படின்ற மாதிரி தான் எல்லாராலையும் பேசப்பட்டு வந்தது. ஆனா அங்க நடந்த சில விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்துல நிறைய இடத்துல பார்லாம் இருக்கு, அங்கெல்லாம் போய் எல்லா இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் போராடிட்டு இருக்காங்க. ஆனா அங்க குறிப்பா நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெமினி என்றவர் என்ன பண்ணியிருந்தாரு பாத்தீங்கன்னா, அந்த போராட்டத்துல ஈடுபட்ட, அதாவது ஏற்றுவாங்க பாத்தீங்களா காவல்துறையில, அவரு என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, கையை பிடிச்சு கடிச்சிருக்காருங்க. கையை கடிச்சது இல்லாம அவரை வாக்குவாதத்துல ரொம்பவே முறையா பேசாம சில வார்த்தைகள் ரொம்பவே முட்டுக்கட்டையா போடுற அளவுக்கு இந்த வார்த்தைகள்லாம் இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல போராட்டத்துல தடை செய் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தாங்க. அப்புறம் பாரை அப்புறப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தவங்க ரொம்பவே முற்றி போனதுனால அங்க இருந்த காவலரை உடனே போயிட்டு கடிச்சு வச்சிட்டு இருக்காரு ஜெமினி என்றவர் கடிச்சதுனால இப்ப என்ன நியூஸ் பேசப்பட்டு வருதுன்னு பாத்தீங்கன்னா, எப்பா என்னப்பா இது டிவிக்கு இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க, அங்க கட்டமைப்பே சரியில்லையப்பா, என்னப்பா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க போராட்டம் போனா போராட்டத்தை பத்தி பேசாம இப்ப ஜெமினி என்றவர் அந்த அருள் என்ற ஏட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவரை கடிச்சதை பத்தி தான் பேசப்பட்டு வராங்க. இல்லாம இவரு மகேந்திர மகள் என்ற காவல் நிலையத்துல இவர் ஏட்டா பணிபுரிகிறாரு. இது ரொம்பவே சுவாரஸ்யமான்றதை விட ரொம்பவே அழுக்கா பேசப்பட்டு வருதுங்க. என்னடா இவரு இந்த மாதிரி பேசுற அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா எந்த கட்சியா இருந்தாலும் அந்த இடத்துல அவர் செஞ்ச செயல் ரொம்பவே
எப்படி சொல்றது, என்னப்பா இந்த மாதிரிலாம் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் பேசப்பட்டு வருது. ஏன்னா அவர் பண்ணது மிகவும் தவறுதலான விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இதெல்லாம் போக இருக்க செங்கோட்டையில இருக்காரு பாத்தீங்களா, டிவிகேல ஜாயின் பண்ணவரு. அவரு இப்போ என்ன பேசியிருக்காரு பாத்தீங்கன்னா, அப்பா டிவிகேக்கு சின்ன அலோகேட் பண்ணிட்டாங்க. இந்த சின்னத்தை பார்க்கும்போது அதாவது எனக்கு ரொம்பவே வேற லெவல் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனா நீங்க எல்லாருமே பார்க்கும்போது உண்மையாவே அதிர்ச்சி அடைவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட் கொடுத்துருக்காருங்க. இந்த இன்ட் எல்லாம் போக இருக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்தா இவங்க வேற மாதிரி ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா இவரு இந்த மாதிரி சின்னமா இருக்குமா அந்த மாதிரி சின்னமா இருக்குமா அப்படின்ற மாதிரி இந்த சைடு ஒரு சைடு ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எல்லாமே இப்போ இந்த சைடு போனா செங்கோட்டையன் சீர்றாரு, இந்த சைடு வந்தா அந்த தனியார் பாருக்காக இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வருது, இந்த சைடு போனா நாளைக்கு பொதுக்குழு நடத்துறாங்க. இதெல்லாம் ஒரு சைடு டிவிகே பத்தியே பேசப்பட்ட ஒரு சூழ்நிலையில சேப்பாக்கத்துல 164வது நாளா இப்போ டிவிகேவோட இலவச உணவு வழங்கும் இந்த மாதிரி விஷயத்த செய்யறதுனாலதான் கீழ்மட்டத்துல இருக்க கட்சி வெளியில உண்மையாவே பேசப்பட்டு வரும். இந்த 3 விஷயத்துல அந்த விஷயம் இந்த விஷயம் போக இருக்க இந்த விஷயம் உண்மையாவே பேசப்பட்டு வர விஷயமாகவே இருக்கும். இந்த 164வது நாளா இலவச உணவு வழங்க விழாவை உண்மையாவே வேற லெவல்ல செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு இந்த விஷயம் டிவிகே அவர்களால இப்ப இந்த விஷயம் தான் எனக்கு பிடிச்சிருக்குப்பா, இந்த விஷயம் ரொம்ப அருவருப்பா இருக்குப்பா அப்படின்றத உங்க எண்ணத்துல என்ன ஓடுறது அப்படின்றத உண்மையாவே நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எந்த அரசியலா இருந்தாலும் சரி, எந்த அரசியல் தலைவர்களா இருந்தாலும் சரி, கட்டமைப்பை ஒருங்கிணைக்க அவங்க எந்த அளவுக்கு அவங்க இறங்குறாங்களோ அந்த இடத்துல அரசியலும் சரி உண்மையா எல்லாராலும் பேசப்பட்டு வரும். உண்மையாவே பாராட்டத்தக்க விஷயமா நிறைய பேர் பாராட்டிட்டு வராங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்.